டெய்லி காலையில் எப்போவுமே நான் வந்து மில்கில் போட்டிருக்க டீ வந்து கடையில் வாங்கி குடிப்பேன். ஸோ வந்து அந்த டீ குடிப்பேன். அது கூட வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிடுவேன். ஸோ வந்து அதுவும் ப்ளஸ் நான் ஸ்டீராய்டு மெடிசன் நிறைய எடுக்கிறதுனால என்னோடய வெயிட் வந்து இன்க்ரீஸ்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ அதை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு குடிக்கிறது அந்த க்ரீன் டீ. ஸோ மார்னிங் கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்புறம் வந்து என்னோடய வெயிட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக சரி நம்ம க்ரீன் டீ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னது. இன்னொன்று வெயிட் வந்து ரொம்ப அதிகமாகவே இன்க்ரீஸ்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ டாக்டர்ஸே வந்து வெயிட்டை ரெடியூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்களா. ஸோ அதுக்காக கொஞ்சம் கிராஜுவலாக எக்ஸசைஸும் அப்புறம் வந்து வெயிட் ரெடியூஸ் பண்ணுறதுக்காக க்ரீன் டீ அப்படி வேறு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு. உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் தெரிஞ்சால் நீங்களும் எனக்கு கமெண்ட்டில் ஷேர் சொல்லுங்கள். அப்புறம் வந்து கன்னியாகுமரியில் எப்போவுமே வந்து வீக்லி வந்து நான்வெஜ் எடுப்பாங்க. ஸோ வந்து வீக்லினா வீக் ஃபுல்லாகவே நான்வெஜ் இருக்கும். ஸோ வந்து மேக்ஸிமம் சரி அந்த நான்வெஜ் சாப்பிடும்போது கொஞ்சம் டைஜஷன் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ரசம் வச்சுருந்தது. மிளகு ரசம் தான் வச்சுருந்தேன். அது கன்னியாகுமரி ஸ்டைலில் வந்து வைக்கிற மிளகு ரசம். சரி அப்புறம் வந்து நம்ம சமையலுக்கு வந்து வேஸ்ட்டாக இந்த நம்ம வந்து இந்த உள்ளி தோல், அப்புறம் பூண்டு தோல், அப்புறம் இந்த காய்கறிகளில் வர வேஸ்ட்டெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் சரி நம்ம உரமாக வந்து செடி போடலாம், பூச்செடிக்கெல்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுருப்பேன். வச்சு அதுக்கு பிறகு வந்து போடுறது. ஸோ நான் வந்து இந்த செடிகளுக்கு போடலான்னு சொல்லிட்டு கிச்சன்லேருந்து எடுத்துகிட்டு வந்தோன்னே என் பொண்ணு என்னையும் ஃபாலோ பண்ணிடுச்சு. அவள் என்ன ஓவர்டேக் பண்ணி நானே போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் என்கிட்ட இருந்து எல்லாத்தையும் வாங்கி அவள் ஒவ்வொரு செடிக்காக அந்த ரோஜா செடிக்கு, அப்புறம் கனகாமர செடிக்கு, அப்புறம் வந்து பிச்சி செடிக்கு எல்லாத்துக்கும் போட்டுட்ருக்கா. என்கிட்ட வந்து கேட்டுட்ருக்கா எதுக்கு போடணும், இதுக்கு போடணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு செடியாக பார்த்து போட்டுட்ருக்கா. ஆல்ரெடி போட்டிருக்கிற செடிக்கு விட்டுட்டு போடாத செடிக்கெல்லாம் வந்து அவள் வந்து போட்டுட்ருக்குறா. சின்ன குழந்தைங்க வந்து இந்த மாதிரி செய்யும்போது ஆர்வமாக இருக்குது அப்படிங்கும்போது நம்ம வந்து என்கரேஜ் பண்ண தான் செய்யணும். ஸோ அதை நான் வந்து எதுக்கு இப்போவே வேலை செய்ய கொடுக்கணும் அப்படிங்கிற யோசிக்கிறதுக்கு பதிலாக நம்ம வந்து அவங்களுக்கு இருக்கிற ஆர்வத்தை வந்து இன்னுமே நல்லா தூண்டுற மாதிரி ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அதனால தான் சரி இந்த செடிகளுக்கெல்லாம் உரம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவட்ட கொடுத்தது. சரி போடு அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவள் என்கிட்ட கேட்டாள். ஸோ நான் சொன்னேன் நான் ஒன்றை தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேன், ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் உடனே அந்த கூடையை கொண்டு போய் வச்சுட்டு வரேன், வந்து டான்ஸ் ஆடுறேன்னு சொல்லிட்டு கூடையை கொண்டு போய் வைக்க போகிறேன். வச்சு முடிச்சுட்டு வந்து தகத்து மீதா அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸு அவளோட பெர்ஃபார்மன்ஸ் இதுதான். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் உங்களுக்கு ஏதாவது ஒப்பீனியன் இருக்குது, நான் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறதுனால ஏதாவது இருந்தாலும் சொல்லுங்கள். அப்புறம் வந்து நான் வெயிட் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கள். தேங்க்யூ.